ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वराः गुरु साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய கிரக பயிற்சி. மார்ச் மாசம் 29ஆம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார். இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு இந்த 12 ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறார். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க. ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு வேணா சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்ல, தொழிலுக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். ஆயுளுக்கு லக்னம் வரும், ஆனா காரகர் சனி பகவான் வருவார். ஏன்னா சனி பகவான் கொடுக்கிற மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? பரமொழிய உண்டு. ஆனா சனி பகவான் கெடுக்கிற மாதிரி எந்த கிரகம் கெடுக்க முடியாது. அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம்னா சனி பகவான் தான். உழைப்புக்கு காரகர் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார். நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனை கொடுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, இதுலயுமே சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்பது அதிகமா இருக்கும். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. எப்படி இருப்பாங்க? எதுலையுமே தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற சிந்தனை சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்குங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசி கிட்ட உண்டு. சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விடாத ராசி இந்த சிம்ம ராசி குறை. தன்மானத்தோடு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. இதுலையுமே தன்மான குணமும் ஒரு தைரியமான குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் சிம்ம ராசி கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். ஏன்னா இவரை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. மெயினா பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ஒரு கண்ட சனி, கண்ட பிடியில இருந்துச்சா கண்ட சனி. ஏன்னா எப்போதுமே சூரியனும் சனியும் பகை கிரகம் தாங்க, நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னு சிம்மராசி எல்லாத்துக்குமே இங்க பாதிப்புன்னு சொல்லக்கூடாதுங்க, நல்லா பார்த்துக்கணும். சிம்மராசி எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு தயவு செய்து எடுக்காதீங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் யோகமான கிரகமா, பாதக அதிபதியா, மாரக அதிபதியா, இல்ல அஷ்டமாதிபதியா, இப்படி மாதிரி பார்த்துக்குங்க. நல்ல இடத்துல அவர் நல்ல திரிகோணஸ்தானத்தை நல்ல இடத்துல இருந்து நல்ல நட்சத்திர சாரம் வாங்கிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா கண்டசனியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கும், ஒரு சில பேர் கெட்ட பலனை கொடுத்துருக்கும். நான் 2 விதமான பலனை பிரிக்கிறேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு நான் பதிவு பண்றேன். ஏன்னா சிம்மத்துக்கு இந்த கண்ட சனி லக்னத்துல இருந்து யாருக்கு யோகமா இருந்தோ நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். தொழிலும் சரி உத்தியோகம் சரி நிறைய லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு நல்ல யோகமா இருந்திருக்குது. இதே கண்டக சனி யாருடைய ஜாதகத்துல சரி இல்லாம இருந்துச்சோ நல்ல வேலை இல்லை. வேலையை நல்லா பார்த்தேன், திடீர்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு வேலையில நல்ல ஒரு அனுகூலமே இல்லை, நிறைய ஒரு பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலை உத்தியோகத்துல சொன்னவங்க பல பேரு. இப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருந்திருக்கும்? நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க வேலை உத்தியோக ரீதியாக. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை நிறைய பேருக்கு சிம்மத்தை பொறுத்தவரை உண்டுங்க. எப்படி? கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், இது எல்லாமே பாருங்க தடைப்பட்டிருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாம் எது வந்தாலும் சரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த சிம்ம ராசியா தான் இருப்பாங்க. சிம்மத்துல பிறந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க?
ரொம்ப ஒரு நிறைய திருமணமே கைக்கூடி வரல, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு விரயங்கள், இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாராவது சிம்ம ராசிக்காரங்க 2.5 வருஷத்துல நம்ம சொல்றது. நோயா எதிரியா பகைய கடனா வம்பா வழக்கா என்ன விஷயம் ஆக்டிவ்ஸ் ஆனிச்சு, யாருக்கு சனி தசை சனி புத்தி யாருக்கு வந்துச்சு, மெயினா சனி புத்தி யாருக்கு வந்துச்சு கேட்டு பாருங்க. சிம்மரத்தை பொறுத்தவரை அப்படியே பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாங்க நிறைய பிரச்சனை சந்திச்சுங்க. ஏன் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை, எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத கண்டங்கள் எல்லாமே சிம்மராசியை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அஷ்டம சனி வந்துருச்சு, இங்க கெட்ட பலன் வந்துருச்சுன்னு யாருமே சொல்லாதீங்க. நிறைய நல்ல பலன் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை உண்டு. சனி நேரடி பார்வை தான் கொஞ்சம் சரி இருக்காது. நேருக்கு நேரம் அவர் பார்க்கவே கூடாது. பார்த்தா இங்க 2.5 வருஷம் பிரச்சனை தான். அவர் இப்ப 8ஆம் இடத்துக்கு போறது நிறைய பேர் பாருங்க நிறைய நல்ல பலனை கொடுத்துருவார். உங்களை நேரடியாக அவர் பார்க்க மாட்டார். அவருடைய பார்வை வேற பக்கம். உங்க ராசியில பட்டதானே இவர பிரச்சனை. உங்க ராசியை விட்டு தாண்டிட்டார். உங்க ராசில இருந்து அவர் 8ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் பார்வை அவர் பார்க்க மாட்டார். ஒரு கிரகம் சப்தமா பார்த்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு இருக்குங்க. அது சனி பகவானுக்கு மட்டும்தான் மெயினான பாதிப்பு. 7ஆம் பார்வை ரொம்ப பாதிப்பு. இதுதான் 2.5 வருஷமா உங்களுக்கு செஞ்சாரு. கேட்டு பாருங்க. கண்ட சனி உள்ள உங்களை கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. அப்ப எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கொடுக்கல. சனி பகவான் சனீஸ்வர பகவான் பட்டம் கொடுக்கல. அதனாலதான் சனி பகவானுக்கு என்ன பலன்னு சொல்லியிருக்காங்க. சனி போல் கொடுக்க மாட்டார், சனி போல் கெடுக்க மாட்டார். ஆனா சனி பகவான் கொடுக்கற யாரும் தடுக்க முடியாது. பயங்கரமான ஒரு சனி பகவான், ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு. இப்ப 8ஆம் இடத்துல போறது நல்லதா கெட்டதா? உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் 8ஆம் இடத்துல போறது. ஏன்னா உங்களுக்கு பகைக்கிறாங்க. கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் இருக்கு. அஷ்டம சனியால எந்த தடையும் இல்லை. ஏன் இல்ல? அது விஷயம் இருக்கு. என்ன காரணம், என்ன ரீசன்? ஏன் நீங்க அஷ்டம சனிக்கு கெட்ட பலன் நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன் நல்ல பலன் மட்டும் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. நல்லா பாருங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்க, குரு பகவான் 11ஆம் இடத்துல ஒரு சிலந்துக்காக பயிற்சியாகி வந்துருவார். நீங்க கவலையப்படாதீங்க. அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டா, குரு வந்துட்டா, புதனுடைய வீட்டுக்கு குரு வந்துருவார். 11 லாபத்துல குரு வராரு. ஏன் பயப்படணும்? உங்களுக்கு பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரும்போது இங்க நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா எப்போதுமே சூரியன் குரு நட்பு கிரகங்கள். வீடு கொடுத்தவர் 10ஆம் இடத்துல இருந்து தொழில விரயம் பண்ணாரு, லாபத்தை விரயம் பண்ணாரு, நிறைய ஒரு பொருளாதார பிரச்சனையை கொடுத்தாரு. யார்? சிம்ம ராசிக்கு. இப்ப லாபத்தை கொடுக்க போற சரி குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவர் பயிற்சி வரும். இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரக பயிற்சி வரும் 2025. ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி. குரு அங்க போயிட்டாரா நீங்க கவலையப்படாதீங்க. ஏன்னா குருடைய வீட்டை தான் சனி பகவான் இருப்பார். குருவை மீறி இங்க வேலை செயல்பாடு பண்ண முடியாது. வீடு கொடுத்தவர் லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்புறம் ஏன் இங்க கெட்ட பலன் சொல்லணும்? கெட்ட பலன் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அவர் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் போவாரு. இந்த உத்திரட்டாதி போற மட்டும் கொஞ்சம் மந்தமா இருக்கும். ரேவதி நட்சத்திரம் இறங்கிட்டாருன்னா பயங்கரமான யோகம் இருக்கும். திடீர் யோகம், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன யோகம்? திடீர் யோகம்ப்பா. ஏன்னா 8ஆம் இடம் கெட்ட விஷயத்தை மட்டும் எடுக்காதீங்க. நிறைய நல்ல விஷயம் உள்ள ரகசியம் இருக்குது தெரியுங்களா? ரகசியம் இருக்கு உள்ள. மறைமுக வருமானம், திடீர் வருமானம், ராஜயோகம் எல்லாமே இந்த 8ஆம் பாவம் தான். ஒரு மனிதன் 8ஆம் பாவம் நல்லா இருக்கணுங்க, கெட்டு போக கூடாது. நல்லா இருந்தா தான் அவனுடைய ஆராய்ச்சி, அறிவு, ஞானம் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப அடிக்கிறாரு பாருங்க, அடி முதல் அடி நெத்தி அடி. வேலை இல்லாதவங்களாம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. வேலை கிடைக்காதவங்களாம் ப்ரமோஷனான வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். சிம்மராசிக்காரங்க மாறினீங்களா மாறலையா? ஒருத்தரை கேட்டு பாருங்க. ஆமாங்க நான் வேலை மாத்தினேங்க, இப்பதாங்க ரீசெண்டா மாத்தினேன் பாரு. அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பா முடியும். நீ கவலைப்படாதீங்க. கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணுவீங்க. உடம்புல நோய் தாக்கம் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப கொடுக்குறாரு. நோய், எதிரி, பகை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் நடக்காதவங்க திருமணம் கண்டிப்பா நடக்கும். இது முதல் பலனை நான் எடுத்தவன சொல்லக்கூடிய அமைப்பு. வீட்டு கொடுத்தவர் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. காதல் திருமணமா 2வது திருமணமா ரெண்டுமே கை கூடி வரணும். ஏன்னா அவருடைய பார்வை எங்க 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வை எங்க 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்த 2ஆம் இடத்தை பாக்குறாரு 7ஆம் பார்வை. அடுத்த பார்வை எங்க பாக்குறாரு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. காதல் திருமணமா 2வது திருமணமா கை கூடி வரணுங்க. குரு 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. காதல் பண்ணவங்க திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரான டைமிங் பார்த்துக்குங்க. சிம்மத்தை பொறுத்தவரை நிரந்தரமா வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்தோம்னா ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியூர்ல வேலை கிடைக்கும். நல்ல ஒரு கடன் பிரச்சனை இருக்காது. பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பாத்துங்க. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி பொருளாதார வருமானத்துல நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது. பாத்துக்குங்க. எந்த ஒரு தடையும் இல்லை. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாம் நீங்க பேஸ் பண்ணுவீங்க. அஷ்டம சனி பாதிக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, நிறைய பேர் சிம்மராசியில பிறந்தவங்க அனைவரும் பாருங்க அரசாங்க வேலை எழுதுறாங்களா வாங்குறாங்களா மட்டும் பாருங்க, நிறைய பேர் வாங்குவாங்க.
சனிதானே இங்க தடை பண்ணாரு 2 வருஷம் அரசாங்க வேலை எழுதி பாஸ் பண்ணி நீங்க உள்ள போக முடியல. அவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டானா அரசாங்க வேலை கண்டிப்பா வந்துடும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, நல்லா வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு, வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லா யோகம் சூப்பரா கொடுக்குறாரு. திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் வருது. தொழில நல்ல லாபத்தை பாக்குறீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. மெயினா தொழில பாருங்க, நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஜாதத்தை மட்டும் பாருங்க, தயவு செய்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழில ஆரம்பிங்க. இந்த அஷ்டம சனி திடீர் யோகத்தை கொடுத்துரும் பாத்துங்க. ஏன்னா 8ஆம் பாவம் திடீர் யோகம், நிறைய லாட்டரி யோகம் முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா அடிக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதே, ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்க பக்கம் முடிவுக்கு வரும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது. இப்ப இந்த காலத்துல பாத்துக்கோங்க, எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதையா வரும்? மிகப்பெரிய வெற்றி பாதையா வரும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடி ஃபீல்டு, அடுத்து பாருங்க அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மருத்துவர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, இது எல்லாமே சூப்பராக இயங்கக்கூடிய நேரம் வரும். மெயினா விளையாட்டுத்துறை எல்லாமே சிம்மராசியால சாதிப்பாங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்பது, முதல் நட்சத்திரம் மகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. மகனத்துல பிறந்தா எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு தைரிய குணமும் தன்மானமும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இவங்க எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, பார்த்தோன்னா அதை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சம் என்ன தனிமையை விரும்புவாங்க. என் வழி தனி வழிம்பாங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி அவங்க எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை தன்மானம் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் ஒரு வெற்றி அடைய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, மகனத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், படிப்பு கல்வியில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் வரும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்லா ஞானம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வான்சில பிறந்த ரொம்ப நாகரிகமான குணமும், ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும், குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும், எடுத்தா எல்லா முயற்சியும் வெற்றி அடைகிற குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. வண்டி வாகனம், வீடு பூமி எதெல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் லாபத்தை கொடுக்குறாரு, உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. படிப்புகளில் நல்லா இருக்கும். மெயினா பூர்வான்சில பிறந்தவங்களுக்கு மெயினா கம்ப்யூட்டர் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா பாருங்க, நகை வேற வச்சிருக்கவங்க, இந்த பொருளாதார அந்த அழகான பொருட்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த உத்திரத்துல பாருங்க, எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கு. இனிமே நீங்க விடாம எந்த விஷயம் வச்சாலும் முயற்சி பண்ணி பாருங்க, உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். இப்ப வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே இருக்கும். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில லாபத்தை கொடுக்குறாரு, உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். மெயினா அரசியல் ஃபீல்டும் சரி, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த அஷ்டம சனியெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு வராது. நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.